சத்தியமா தான் சொல்றேன் நம்புங்க என்று பொங்க பொங்க கவலைப்படுகிறது கோடம்பாக்கம். இந்திய சினிமாவின் மிக முக்கியமான டைரக்டர், உலக அழகி ஐஸ்வர்யா ராயை ஒவ்வொருத்தர் வீட்டு ஜன்னலுக்குள்ளும் கொண்டு வந்தவர் என்றெல்லாம் மணிரத்னம் குறித்து பெருமைப்படுகிறது ரசிகர்களின் மனசு. ஆனால் அவர் இயக்கி இன்னும் 2 தினங்களில் திரைக்கு வர இருக்கும் ஓ காதல் கண்மணி படத்திற்கு சூட்கேஸ் சைஸில் ஒரு தியேட்டரை ஒதுக்கிவிட்டு அவ்வளவுதான் போங்க என்றாராம் அந்த பிரபல மல்டிபிளெக்ஸ் தியேட்டரின் மேனேஜர். தியேட்டர் ஓனரே சும்மா இருந்தாலும் மேனேஜர் படுத்துகிற பாடு சொல்லி மாளாது என்கிறார்கள் அவரை பற்றி. இவர்தான் முன்பு கொம்பன் படத்திற்கு பெட்டி சைஸுக்கு ஒரு தியேட்டரை ஒதுக்கினார். இவர் எந்த படத்தை நம்பினாரோ அந்த படம் இவரது நம்பிக்கையின் காலை நன்றாக வாரிவிட்டது. கொம்பன் தமிழகம் எங்கும் படுபயங்கர வெற்றி. இப்போது மணிரத்னம் படம். இதில் இன்னொரு வேடிக்கை என்னவென்றால், இவர்கள் ஒதுக்கிய ஓ காதல் கண்மணி தியேட்டருக்கு ஆன்லைன் புக்கிங் ஓபன் செய்த அரை மணி நேரத்திலே எல்லா டிக்கெட்களும் விற்று தீர்ந்து விட்டதா. மேனேஜர் ஒதுக்கிய மற்ற படங்களுக்கான தியேட்டர்களில் இன்னும் ஈ ஆடிக்கொண்டிருக்கிறதாம். மணிரத்னம் தோல்வி படங்கள் தந்திருக்கலாம், ஆனால் அவருக்கான இடமும் மரியாதையும் இன்னும் அப்படியேதான் இருக்கிறது என்பது மேனேஜருக்கு தெரியவில்லை.